Hey guys, welcome back to my channel. This is me Silvia Victor. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான Diwali festive makeup look தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ கீழே இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐ கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு நான் பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதை வந்து என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில் ஃபுல்லாகவே நான் இதை அப்ளை பண்ணிடுறேன். அடுத்ததாக நான் பிக்மெண்டேஷன்ஸ் அண்ட் அண்டர் ஐ ஏரியாலாம் கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற கன்சீலர் பார்த்தீங்கன்னா LA Girl Pro கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் என்னோடய அண்டர் ஐ ஏரியா அண்ட் எனக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அங்கெல்லாம் வந்து நான் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணி நான் என்னோடய ஃபிங்கர்ஸை வச்சே நான் நல்லா பிளெண்ட் பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் நான் ஃபிங்கர்ஸ்லேயே பண்ணிடுறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் தான் போட போகிறேன். நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா Maybelline Fit Me. என்னோடய ஷேட் வந்து 220. ஸோ இதை வந்து நான் கொஞ்சமாக என்னோடய ஃபேஸ்லேயும் நெக் ஏரியாலேயும் வந்து இதை நான் அப்ளை பண்ணிடுறேன். அடுத்ததான் நான் லாக்மே ரேடியன்ஸ் காம்பேக்ட் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ஜெல் ஐலைனர் ப்ளஸ் ஐப்ரோ பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு கேப்ஸ் மட்டும் தான் நான் ஃபில் பண்ணுறேன். ரொம்ப நம்ம ட்ரா பண்ணோன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். அதனால் ஜஸ்ட்டு நம்ம ஐப்ரோஸில் இருக்கிற அந்த கேப்ஸ் மட்டும் ஃபில் பண்ணாலே பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த லுக்குக்கு பார்த்திங்கன்னா நான் நல்ல ஒரு பிரைட் கலர் லிப்ஸ்டிக் தான் எடுத்துருக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா மேட்மே லிப்ஸ்டிக் நம்பர் 10 பான். ஸோ இது எல்லாத்தோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அவ்வளோதான், லிப்ஸ்டிக் போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லாக்மே ஐகானிக் காஜல் தான் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து நான் லிக்விட் ஐலைனர் வந்து போட்டுப்பேன். இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் என்னோடய கண் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி அழகாக போல்டாக காட்டுது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ வந்து நான் லிக்விட் ஐலைனர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்மால் விங்டு ஐலைனர் வந்து நான் ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த மாதிரி மேக்கப் வீடியோ வந்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா நான் புபுவை தூங்க வச்சுட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேனே. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து பண்ணிகிட்டே இருக்கும் போது அவள் ஏஞ்சிட்டான். ஸோ அவள் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்றத ஒரு ஷார்ட் கிளிப்பிங்ஸாக போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
அவனை அவங்க தாத்தா கிட்டே விட்டுட்டு வந்து நான் திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக நான் வந்து ஃபால்ஸ் லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதை வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க க்ளூ பார்த்திங்கன்னா மிஸ் கிளேர் க்ளூ. இந்த க்ளூவை வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம அந்த லேஷஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லா இதை காய வைக்கணும். காய வச்சுட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி காயாமையே நீங்கள் உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒழுங்காக ஃபிக்ஸ் ஆகாது, நம்மளுக்கு விழுந்துடுற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் அது கொஞ்சம் நம்ம காய வச்சுட்டு வச்சா அது அப்படியே நிற்கும். ஸோ அவ்வளோதான், லேஷஸ் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நான் ஐ ஷேடோஸ் தான் போடணும். ஆக்சுவலாக வந்து இந்த லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஐ ஷேடோஸ் போட்டுடணும். பட் ஆனால் நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் லேஷஸ் வச்சுட்டதுக்கப்புறம் வந்து நான் ஐ ஷேடோஸ் போடுறேன். இப்போ வந்து என்னோடய சாரியில் வந்து ஒரு கோல்டு ஷேட் வருது. அதனால் நான் வந்து ஜஸ்ட் வெறும் கோல்டன் ஷேட் மட்டும் நான் என்னோடய ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மற்றபடி நான் வேறு எதுவுமே போடல. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபேஸை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு கொஞ்சமாக வந்து ஹைலைட்டர் வந்து ப்ரஷில் எடுத்து நம்மளோட ஃபேஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் எல்லாத்தையும் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிடணும். நான் யூஸ் பண்ணுற ஹைலைட்டர் பார்த்திங்கன்னா ரான்சா பிரிக் ஹைலைட்டர். ஸோ அவ்வளோதான், ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் தான் பண்ணணும். இந்த லுக்குக்கு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் தான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ அந்த ஹேர் ஸ்டைலையும் நான் எப்படி பண்ணுறதுன்றது காட்டுறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹேரை வந்து நல்லா கோம் பண்ணிடணும். எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் நல்லா வாரி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சென்டர் கோடு தான் நான் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு கரெக்டாக சென்டராக எடுத்துக்கணும். சென்டர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தான் நான் முடியை எடுத்துகிட்டு நான் வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக, நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஹேர் எடுத்துகிட்டு நான் வந்து ரிவர்ஸில் வந்து கொஞ்சமாக கோம் பண்ணுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் ஹேர் பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் போடும்போது சப்பையாக இருந்தால் நல்லாவே இருக்காது. ஸோ கொஞ்சம் வந்து புஃப்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்தமாதிரி ரிவர்ஸில் நீங்கள் கோம் பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா புஃப்னு தெரியும் ஃப்ரண்ட்டில். ஸோ அது பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது மாதிரி ட்விஸ்ட் பண்ணாமல் வீடியோவில் காமிச்சிருக்கிறது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்டைலில் நல்லா அழகாக தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரியே இன்னொரு சைட்லேயும் நான் பண்ணிடுறேன். நம்ம நார்மலாக வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் போடும்போது ட்விஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ரெண்டாக நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அழகாக தெரியும் பார்க்கறதுக்கு. இப்போ வந்து நான் ஹேர் கிளிப்ஸ் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு லைட்டாக நான் லூஸ் பண்ணி விடுறேன். இது ஏன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்தமாதிரி பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான், ஹேர் ஸ்டைல் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் காதோரமாக கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்து வெளியில் விட்டுக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு பார்க்கறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஹேராக விடுறதா இருந்தாலும் விடலாம். பட் நான் வந்து கொஞ்சமாக முடியை எடுத்து நான் பின்னாடி ஒரு சின்ன கேச்சிங் கிளிப் எடுத்து நான் குத்திக்கிறேன். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, நல்லா ட்ரெடிஷ்னல் லுக் கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து அடுத்தது நான் பூ வச்சுக்கிறேன். பூ வந்து நீங்கள் இந்த மாதிரியும் வைக்கலாம். பட் வந்து நான் கொஞ்சம் வேறு மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்பவும் ஒரே மாதிரியே வச்சா கொஞ்சம் போர் அடிக்கும்ல. ஸோ அதனால் இந்த வாட்டி நான் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பூ வைக்காமல் அது வந்து கம்ப்ளீட் ஆகாதுல்ல. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பூ வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பூ வச்சுட்டேன். இந்த லுக்குக்கு வந்து இந்த மாதிரி பூ வைக்கிறது உண்மையாலுமே சூப்பராக இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பொட்டு வச்சுட்டேன். பொட்டு, குங்குமம் இது எல்லாத்தையுமே நான் வச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் ஆகுது மாதிரி நான் இயரிங்ஸ் அண்ட் நெக்லஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த லுக் பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்றதையும் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நீங்களும் இந்த லுக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோடு நான் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Silvia.